Good morning, students. I am Vettichevi from Chemistry Simplified Tamil. And I have two channels of the Vetti and Vetti, Chemistry and Chemistry Simplified Tamil. Vetti and Vetti already ஒரு 300 videos இருக்கு. Purely English teaching இருக்கும். Chemistry Simplified Tamil நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ப்ளீஸ் ஃபாலோ மை சேனல். இப்போ நம்ம பார்க்குறது மோல் கான்செப்டில் மூணாவது வீடியோ கொடுக்குறோம், ப்ராப்ளம் ஃபார் ப்ராக்டிஸ். இப்போ ஒவ்வொரு டாபிக் நம்ம பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு அந்த என்சிஆர்டி புக்கில் படிச்சுக்கோ, அப்புறம் கொஞ்சம் ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள்ஸ் நீ பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம சேலஞ்சிங் கொஸ்டின்ஸ் போகணும். இப்போ நம்ம ப்ராப்ளம் ஒர்க் அவுட் எக்ஸாம்பிள்ஸ்னு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் புக்கிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம பார்க்கலாம், ஒவ்வொரு சம்ஸாக பார்க்கலாம். இதுக்குரிய ஃபார்முலாஸ் நான் நேற்றுக்கே ஆல்ரெடியே ஒரு போன வீடியோவில் போய் பாருங்கள், ஒரு லாங் ஃபார்முலா கொடுத்துருப்பேன். மோலை டிஃப்ரெண்ட் இதில் போட்டு ஒரு யானை கதை ஒன்று சொல்லியிருப்பேன். அந்த மோல் கான்செப்ட் 2 வீடியோ பார்த்துட்டு வர ஸ்டூடெண்ட்டுக்கு இது ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அதை போய் பார்த்துட்டு இங்கே வாங்க, இந்த ப்ராப்ளம் ஈஸியாக போடப்படும். ஜஸ்ட் டைம் பாஸ் பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் வியூ அண்ட் ஸ்கிப் த வீடியோஸ். ப்ளீஸ் யூஸ் த வீடியோஸ். த preparing JE NEET as well as what is called repeaters use the videos. நம்ம இப்போ அடுத்த சம்க்கு போகிறோம். This is the first sum இன்னைக்கு எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா, what is the mass of an atom of oxygen? இன்னைக்கு நம்ம பார்க்குறது what is the mass of an atom of oxygen. இந்த இடத்துல படிச்சுக்கிறோம், an atom of oxygen in grams. அப்போ நான் இதுக்கு எதுக்கு ரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எதுக்கு ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்க சொல்லுவேன். தட் இஸ் கால் நம்பருக்கும் எதுக்கும் கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் ஆட்டத்துக்கும் எதுக்கு அடுத்தது மாஸுக்கும் ரிலேட் பண்ணியிருக்காங்க, நம்பருக்கும் மாஸுக்கும் ரிலேட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது அப்படியே 1 மினிட் பாருங்கள், சில்ட்ரன் வெயிட். ஓகே, அதுக்கு அடுத்தது இந்த ஃபார்முலாவை நம்ம நம்பருக்கும் மாஸுக்கும் ஏற்ற மாதிரி எழுதணும். அதை எழுதி முடிச்சிடலாம். நம்பருக்கும் மாஸுக்கும் ஏற்ற மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், ஃபார்முலாவே எடுத்துகிட்டு வரோம், எழுத போகிறோம். ஆஃப்கோர்ஸ் எஸ் லெட்டர் கோ டு த 1 மினிட்மா. ஓகே, நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபார்முலா எழுத பாருங்க, நம்பர் கிவன். அதுதான் சொன்ன பழைய வீடியோ பார்த்துட்டு வந்தால் ஈஸியாக இருக்கும். இது அவகட்ரோ நம்பர் 6.02 நம்ம 10^23 எடுத்துக்கிட்டால் போதும். இஸ் ஈக்குவல் டு மாஸ்னா என்னது, கிவன் மாஸ் டிவைடட் பை மோலார் மாஸ். இது நம்மளுடைய பழைய இதை வச்சு நம்ம வாட் இஸ் கால் ஃபார்முலா வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் இது. ஓகேவா? இப்போ நம்ம இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், டேட்டாவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எஸ், பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்கே என்ன டேட்டாஸ் இருக்குன்னு எஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எஸ் நம்பர் வாட் இஸ் த மாஸ் ஆஃப் an atom of oxygen. அப்போ an atom என்றால் 1 டிவைடட் பை நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் 4. அவகட்ரோ நம்பர் 6×10^23 இஸ் ஈக்குவல் டு வெயிட். அதுதான் நமக்கு வேணுங்கிறது கொஸ்டின். டிவைட் பை ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் அப்படின்னா ஆட்டத்தோடைய ஆக்சிஜனுடைய மோலார் மாஸ் என்னது, கிராம் பெர் மோல் அப்படின்னு சொல்லுவோம். அதனால 60. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்தது இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வரணும். ஓகே, இதுக்கு அடுத்தது இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணலாம். எஸ், நம்ம எடுக்கலாம். எஸ், என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எஸ் இதை நம்ம 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 3 வரும். இது எவ்வளோ 2ஆல் போட்டால் 8. அப்போ உனக்கு என்ன வரும்னா 8 டிவைட் பை 3 இன்ட்டு 10^-23 இஸ் ஈக்குவல் டு வெயிட். அப்போ 8 3ஆல் டிவைட் பண்ணணும் அப்படின்னா உனக்கு 1 8 7 8 1 3 7 3 6 மீது 2 2லேருந்து 6 வரும் இன்ட்டு 10^-23. அப்போ எனக்கு 2.6 இன்ட்டு 10^-23ன்னு எது வருகிறதோ இது அங்கே இருந்தால் சரிப்பட்டு வரல. இது எப்போதும் போல இங்கே எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் 2.6 இன்ட்டு 10^-23. இப்போ இதில் பாருங்கள் 2.6 இன்ட்டு 10^-23ங்கிறது இங்கே நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள், இதே இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுடைய கொஸ்டின் இஸ் கரெக்ட். அவ்வளோதான். ஓகே, ஸோ நான் இது மாதிரி தான் அந்த லாங் ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா நம்ம இதை அப்ரோச் பண்ணுறது ஈஸி. இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்குறேன். இந்த மாஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு டைம் படிக்கும் பொழுது அது என்னென்ன உன்னுடைய ஒர்க்கே என்னென்னா என்னென்ன ரிலேட் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்கணும்.
the mass of one atom is found to be. அப்போ என்ன கொடுக்குறாங்க? mass of one atom. அப்போ நான் சொல்கிற மாதிரி ஏதோ ரிலேட் பண்ணியிருக்காங்க. மாஸும் நம்பரும் ரிலேட் பண்ணியிருக்காங்க. is found to be this is. then the atom can be. அப்போ ஆட்டத்துடைய பேரை வந்து நம்ம கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ நான் சொன்ன மாதிரி அந்த மாஸுக்கும் நம்பருக்குரிய ஃபார்முலா வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். மாஸு given mass divided by molar mass equal to given number divided by Avogadro number. Okay, the mass of one atom is found to be. இந்த இடத்துல அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ 2.324 இந்த இடத்துல இதில் நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணுறேன். 2.32478 into 10 power minus 23 divided by molar mass நம்ம calculate பண்ணணும் is equal to 1 போட்டாச்சு. இப்போ அவகோட்ரோ நம்பர் 6 into 10 power 23. அவகோட்ரோ நம்பர் எப்போதுமே +23, ஏன்னா அது கோடி கணக்கில் இருக்கும் ஒரு மோல்னா. அதனால் அது எந்த காரணத்தை கொண்டும் அங்கே உனக்கு சந்தேகம் வரக்கூடாது. இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி போகிறோம். கிராஸ் மல்டிப்ளைனா இந்த எம் வந்து என்ன வரும்? இங்கே போயிடும். அப்போ இது இங்கே வந்துடும். ஸோ அப்போ உனக்கு என்ன வருது அப்படின்னா 2.3. அது ஃபுல்லாக எழுதுறேன்னா டைம் வேஸ்ட் ஆகும். into 10 power minus 23 into 10 power plus 23 is equal to molar mass. அப்போ உனக்கு இதுவும் கேன்சல் ஆகிடுது. அப்போ உனக்கு மீதி என்ன இருக்குதுன்னு மட்டும் பாரு. மோலார் மாஸ் 618 மீதி 1 ஒரு 12 13 இவ்வளோ தான். ஸோ அப்போ வாட் யூ ஆர் கெட்டிங் அப்சல்யூட்லி வாட் யூ ஆர் கெட்டிங் இஸ் 14. இப்போ 14 வந்து உனக்கு என்னவா இருக்குது அப்படின்னா 14 வெயிட். ஏன்னா இவங்க பேசுவது ஆட்டம். ஸோ ஆக்சிஜனா உடைய அதோடைய டேட்டாஸ் அதாவது எதுங்க? ஆக்சிஜனா அட்டாமிக் வெயிட் 16, கார்பனா 12, ஃப்ளோரின் என்றால் 18 லைக் தட் வந்திருக்கும். ஸோ நமக்கு வந்திருக்கிறது 14. ஸோ வாட் இஸ் அட்டாமிக் வெயிட் இஸ் இட் இஸ் கிவன் அஸ் ஆட்டம். அதனால உன்னுடைய ஆன்சர் வந்து நைட்ரஜன். அவ்வளோதானோ? நெக்ஸ்ட் வி ஆர் மூவிங் டு த நெக்ஸ்ட் ஒன். அடுத்த கொஸ்டின். What is the mass of one molecule of? Mass of one molecule. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க? மாஸும் மாலிகுலையும் கனெக்ட் பண்ணாங்க. அப்போ நீ வந்து என்ன பண்ணணும்? அது அடிப்படையாக தான் கொடுக்க போகிற. ஸோ மாஸ் அண்ட் நீ ஒன் மாலிகுல் நம்பர், மாஸ் அண்ட் நம்பர். ஸோ வாட் இஸ் த மாஸ்? அப்போ கிவன் வெயிட் டிவைட் பை மோலார் மாஸ். மோலார் மாஸ் ஆஃப் எ கார்பன் மோனாக்சைடு. ஓகேவா? ஒன்லி கிவன் வெயிட் டிவைட் பை மோலார் மாஸ் ஈக்குவல் டு number of particle divided by Avogadro number. இப்போ அதோடைய அடுத்தடுத்து அதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணிகிட்டே வந்துடுங்க. mass of one molecule of carbon monoxide. So 1 given 1 mass of one molecule. So this is question divided by carbon monoxide உடைய molar mass பண்ண கார்பன் 12, ஆக்சிஜன் 16. So it is 28. நம்ம எப்படி நான் சைடில் போட்டுருக்கேன் பாருங்கள். அது மாதிரி நீங்கள் அந்த இடத்துலையே போய் போடுங்க. அதுதான் ஃபாஸ்ட்டாக போகிறது. ஓகே, திரும்ப நான் இதை எப்படி போட்டு காட்டுறேன்னு பாருங்கள். என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் போய் கார்பனுக்கு 12, இங்கே கார்பனுக்கு 12 ப்ளஸ் ஆக்சிஜன். ஸோ 10 20 28 அப்படின்னு முடிச்சுக்கிட்டேன். ஸோ அதுதான் மோலார் மாஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. அது வந்து எவ்வளவு? 28 இஸ் ஈக்குவல் டு what is the mass of one molecule? அப்போ இது ஒன்றுன்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அவகோட்ரோ நம்பர் 6 into 10 power 23. இதை சால்வ் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும்? W கிடைக்கும். அப்போ வாட் இஸ் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நெக்ஸ்ட் வந்து இப்போ இதை வந்து நம்ம வந்து கேன்சல் பண்ணிகிட்டே வரலாம். 2 ஈவன் நம்பர்களால் 2ஆக நான் கேன்சல் பண்ணால் இந்த இடம் வந்து இது 3ஆக மாறும். அப்போ W is equal to 14 divided by 3 into 10 power 23 மேலே வந்ததுன்னா -23 ஆகும். இப்போ உனக்கு 14 3ஆல் டிவைட் பண்ணுங்க. I3 15. அப்போ 4 3 12 2 6 into 10 power -23 கிராம். இதுதான் வந்து வெயிட். இதுதான் உன்னுடைய ஆன்சர். 4.6 into 10 power -23. 4.6 into 10 power -23 உன்னுடைய ஆன்சர் இந்த இடத்துல இருக்குது. நல்லா கவனிச்சுக்கணும். ஸோ இது இஸ் த ஆன்சர். 4.6 into 10 power -23. ஸோ இப்படி தான் எதை கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு அந்த லாங் ஃபார்முலா ஒன்று கொடுத்தால அதுக்கு வந்து நான் ஸ்னேக் ஃபார்முலான்னு சொல்லுவேன். அந்த ஃபார்முலாவில் இருக்கிற அந்த ரெண்டை கூட நம்பர், மாஸ், வால்யூம் அதை கனெக்ட் பண்ணோம்னா உனக்கு அது வந்துடும். இப்போ இந்த கொஸ்டினை பார்க்குறோம். என்னென்னா
calculate the volume. So அவங்க எதை கனெக்ட் பண்றாங்கன்னா volume as well as volume and SU occupied by weight. ஓகேவா? அப்ப உனக்கு இந்த ஃபார்முலா எழுது given volume. அதை அப்படியே ஃபார்முலாவா மாத்துங்க. given volume divided by the GMV gram molar volume provided liter அப்படிங்கறதுலயும் அவங்க calculate the volume தான் சொல்லிருக்காங்க. யூனிட் கொடுக்கல, நம்ம லிட்டர்லயே வச்சுக்கலாம். given weight by the molar mass. இப்போ நம்ம ஒண்ணா எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். இப்போ உனக்கு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படின்னா நான் ஃபார்முலாவில் என்ன பண்ணேன்னா volume is the quotient divided by 22.4 liter is equal to இந்த ஆப்ஷனை பார்த்தா லிட்டர்ஸ்ல இருக்கு, அதனால நான் லிட்டர் எடுத்துருக்கேன். given weight is 240 divided by molar mass of SO2. அப்ப ஒரு சல்ஃபர் இது வந்து மோலார் மாஸ் ஆஃப் SO2 பாருங்களேன். இப்போ நான் கால்குலேட் பண்ணுறது டக்குன்னு அங்கே ஏதோ ஒரு ரஃப் காலத்துக்கு நீ போட்டுக்கலாம். ஒரு சல்ஃபர் 32 16 32 ஸோ இட் இஸ் 64. இந்த 64 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு தான் நம்ம ஒர்க் பண்ணணும். ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா உனக்கு என்னென்ன கேன்சல் ஆகுதுன்னு பார்க்கலாம். இது 4 கேன்சல் ஆகுது. 8 நாங்க 8 64 8 நாங்க 32 1 2 2 16 3 24. ஸோ 8ஆல் கேன்சல் பண்ணுவோம் 30. இது 8 64. அதுக்கப்புறம் 4ஆல் கேன்சல் பண்ணலான்னா இது 2 வாட்டி அது வராது. ஸோ 2ஆலேயே கேன்சல் பண்ணிக்கோ 4. அப்போ அது வந்து 15. அப்போ உனக்கு வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 22.4 இன்ட்டு 15 டிவைட் பை 4. ஓகேவா? இப்போ இதுக்கு அடுத்து நம்ம இதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க கேன்சல் பண்ணுறோம். 4 இல்லையா? 4ஆல் டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து உனக்கு 2ஆலே நான் பண்ணிக்கிறேன் 2. இது வந்து உனக்கு என்னென்னா 11.2. இந்த 11.2 2ஆல் டிவைட் பண்ணோம்னா உனக்கு வந்து 5.6 இன்ட்டு 15. இப்போ இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிடலாம். நமக்கு இது 15 டேபிள் தெரியும், அதனால அப்படியே நான் மல்டிப்ளை பண்ணுறேன். எப்படி அப்படின்னா 15 இன்ட்டு 2னா 30, 4னா 60, அடுத்தது 6னா 90. ஸோ இப்போ இந்த இடத்துல 0 போட்டுக்கு 9 5 15 75 10 85 84 1. ஸோ இவனுக்கு வந்து ஆன்சர் வந்து வெறும் 84 மட்டும்தான் வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க 84 அப்படிங்கிற இதை தான் நான் ஆன்சராக கொடுக்குறேன். இப்போ நான் இன்னைக்கு கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் NCERT புக்கை வச்சு கான்செப்டை டீச் பண்ணி அப்புறம் எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் நாலேஜே நான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி சம்ஸில் வருங்கிறத நம்ம இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால உனக்கு அந்த 3 வீடியோ தொடர்ந்து பார்த்தா உனக்கு எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ கான்செப்ட் 1 2 3 அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 2ஆவது பார்த்துட்டு இதை பாருங்க. இப்போ அடுத்தது இந்த கொஸ்டின் பார்க்க போகிறோம். எஸ், இந்த கொஸ்டினில் இப்போ 1 minute. ஓகே, எஸ் the number of gram molecules of oxygen. இதை மிஸ் போகிறப்பே தவறாக செய்திருந்தேன், அதனால் கொஞ்சம் பொறுமையாக படித்து காட்டுறேன். என்ன அப்படிங்கிறத நல்லா பொறுமையாக படித்து காட்டுறேன். எஸ், இதில் நம்பர் ஆஃப் கிராம் மாலிகூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அவன் என்ன கேட்குறாங்கன்னா மாலிகூல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் தான் கேட்குறாங்க. இன்ட்டு 6.0 to 24 கார்பன் மோனாக்சைடு மாலிகூல். ஸோ இந்த நம்பர் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு மாலிகூலில் எத்தனை ஆக்சிஜன் மாலிகூல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் உன்னுடைய கேள்வி. ஸோ கிராம் ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்னா நம்பர் ஆஃப் மோல் கண்டுபிடி, அதுக்கப்புறம் நீ அதில் இருக்கிற ஆக்சிஜனுடைய மாலிகுலை கண்டுபிடிக்கலாம். ஒரு மாலிகுலில் உனக்கு 0.5 இருக்குது, அது இப்படி போகணும். ஓகேவா? ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஐடியா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் கிராம் மாலிகுல். கிராம் மாலிகுல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, அதில் இன்னொரு பேர் வந்து கிராம் மாலிகுல்னா மோல் தான். அந்த லாங் ஃபார்முலாவில் நான் கொடுத்துருந்தேன். ஸோ த நம்பர் ஆஃப் மோல் ஆஃப் ஆக்சிஜன் in 6.0 10 power 24 கார்பன் மோனாக்சைடு மாலிகூல். அப்போ மாலிகூல்லேருந்து நீ மோல் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் உன்னுடைய ஒர்க்கு. மாலிகூல்லேருந்து நீ என்ன கண்டுபிடிக்கணும்? மோல் கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு நாலேஜ். என்னது அடிப்படை நாலேஜ் என்னது? யூ ஹேவ் டு கால்குலேட் மோல் பேஸ்ட் ஆன் த, இதுதான் நாலேஜ். யூ ஹேவ் டு அப்ரோச் பண்ணணும். கால்குலேட் த மோல் பேஸ்ட் ஆன், calculate the mole based on number. அப்போ mole is equal to given particle 6.02 into 10 power 24 divided by Avogadro number 6.02
2 into 10 power 23 இதுதான் அவகோட்ரோ நம்பர். ஓகேவா? இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, எஸ் இங்கே வாங்க, இந்த இடத்துல இப்போதைக்கு நம்ம உனக்கு வேண்டாததெல்லாம் கேன்சல் பண்ணிக்கலாம். என்ன கேன்சல் பண்ணணும்னா இதையும் கேன்சல் பண்ணு. இதை கேன்சல் பண்ணால் உனக்கு 1 வருது, 1னா 10. ஸோ நம்பர் ஆஃப் மோல் இஸ் ஈக்குவல் டு 10. 10 என்னது மோல் அப்படிங்கிறது தான் உனக்கு இப்போது தெரியுது. அப்போ அதை நீ என்ன சொல்லலாம்னா நம்பர் ஆஃப் 10 மோல் அல்லது 10 கிராம் மாலிகுல். உடனே நான் என்ன பண்ணிட்டேன்னா ஏ ஆப்ஷனை போய் டிக் பண்ண, அதுதான் தவறு. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஐ டிட் மிஸ்டேக். ஓகே, அப்போ இது 10 கிராம் மாலிகுல் கரெக்டு தான். ஆனால் என்னது மாலிகுல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. நல்லா கவனிச்சுக்கோ, உனக்கு 10 கிராம் மாலிகுல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு தான் கிடைச்சிருக்கு. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் கிராம் மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் கேட்குறாங்க. தே ஆர் ஆஸ்கிங் கிராம் மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் கிராம் மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் அவங்க கேட்பது இதுதான், ஆக்சிஜன். ஓகேவா? இப்போ இதை நீ என்ன சொல்கிறது அப்படின்னா 10 கிராம் அட்டம். இப்போ உனக்கு இதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா இந்த கிராம் மாலிகுல்லேருந்து ஆக்சிஜன் எடுத்தோம்னா 10 கிராம் ஆட்டம், 10 கிராம் ஆஃப் ஆட்டம், 10 gram atom of oxygen is equal to 5. இங்கே வந்து 10 கிராம் மாலிகுல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு. ஆனால் இதில் வந்து ஆக்சிஜன் எப்படி இருக்கு, இந்த இடத்துல இது வந்து ஆட்டமாக தான் இருக்கிறது. ஆக்சிஜன் இஸ் ஒன்லி 1 O. அப்படின்னா 10 கிராம் 10 மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடில் உனக்கு 10 ஆட்டம் இருக்குது. அதுதான் இவங்க சொல்கிறாங்க 10 கிராம் ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன் விச் இஸ் ஈக்குவல் டு 10 டிவைட் பை 2. ஏன்னா அட்டாமிசிட்டி 2. இது எப்படி நம்ம எடுத்துகிட்டு வரோம் 10 டிவைட் பை 2. நான் செய்த தவறுமா, இது வர வாய்ப்பு இருக்குது 2. ஸோ அட்டாமிசிட்டினா என்ன அர்த்தம், ஒரு ஆக்சிஜன் மாலிகுலை நம்ம O2 எழுதுவோம். அதுதான் நான் இப்போ சொல்கிறேன். ஸோ 10 மோல் ஆஃப், நான் இங்கே எது என்னது 10 மோல் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு கண்டைனிங் எனது 10 ஆட்டம் ஆஃப் உனக்கு ஆக்சிஜன், 10 ஆட்டம் ஆஃப் ஆக்சிஜன். அப்போ அதை 2ஆக டிவைட் பண்ணணும்னா 5 என்ன சொல்லுவீங்க 5 மாலிகுல் ஆஃப் 5 மாலிகுல் ஆஃப் O2. ஸோ உன்னுடைய பதிலை போய் திரும்ப பாருங்கள், கொஸ்டின் பாருங்கள். த நம்பர் ஆஃப் கிராம் மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் எவ்வளோ அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் வந்து 5 கிராம் மாலிகுல். ஓகே, நம்பர் ஆஃப் கிராம் மாலிகுல்ஸ்னால் அவங்க எவ்வளோ மோல் ஆஃப் ஆக்சிஜன் கேட்குறாங்க. இது இந்த கொடுக்கப்பட்டதில் இருக்கிற மொத்த மோல் வந்து 10 கிராம் மாலிகுல்ஸு. அப்போ 10 கிராம் மாலிகுல்ஸுக்குள்ளே எத்தனை ஆக்சிஜன் இருக்குன்னா 10 கிராம் மாலிகுல்ஸ்குள்ளே ஒரு ஆக்சிஜன் இருக்குது. உனக்கு அவங்க நம்பர் ஆஃப் கிராம் மாலிகுல் ஆக்சிஜன் தான் கேட்குறாங்க. ஓகே, அப்போ ஒரு மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன் அட்டாமிசிட்டி 2. அதனால் 10 டிவைட் பை 2 = 5. ஸோ 5 கிராம் மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன் இருக்கிறது வந்து 5 கிராம் மாலிகுல்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். புரியுதுங்களா? ஸோ இது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின் எடுத்துக்கலாம். எவ்வளோ how many கிராம் மாலிகுல்ஸ் ஆஃப் கார்பன் மோனாக்சைடுனா 10 கிராம் மாலிகுல், பிரச்சனை இல்லை. அவங்க அதில் இருக்கிற ஆக்சிஜனை மோலாக சொல்லு அப்படிங்கிறாங்க. அதில் இருக்கிறது ஒரு ஆக்சிஜன் ஆட்டம். ஆனால் ஒரு மோலுக்கு எவ்வளோ, ஒரு மாலிகுலுக்கு உனக்கு எவ்வளோ இருக்குன்னா 2. அதனால் 10 2ஆல் டிவைட் பண்ணிட்டு 5. ஸோ 5 கிராம் மாலிகுல் ஆஃப் ஆக்சிஜன். அவ்வளோதான் oxygen. Okay, this is very important question. Okay, very very important. Okay, இப்போ அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். number of oxygen atoms. இதுவும் நான் தப்பு பண்ணியிருந்தேன், பட் ஆனால் இது ரொம்ப கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே, பார்க்கலாம். இதில் என்ன கொடுத்துருக்காங்க கேட்குறாங்கன்னா number of oxygen atom in 4.4 gram of carbon dioxide. ஸோ இதில் இருக்கிற number of atom கண்டுபிடிச்சி into atomicity போட்டால் வந்துடும். இப்போ நான் நேற்று எழுதியிருந்தேன் நம்பர் ஆஃப் மாலிகுல் அப்படியே ஃபார்முலா நல்ல 1 by 1 எழுதுகிற பார்க்கணும். நேற்று வீடியோ பார்த்துட்டு வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். n into na, this is called number of molecule. ஓகே, நம்பர் ஆஃப் ஆட்டம் கேட்டாங்கன்னா என்ன எழுதணும், நம்பர் ஆஃப் ஆட்டம் இஸ் ஈக்குவல் டு n into na into atomicity. நேற்று நான் இதை நடத்துகிறேன். இன்னைக்கு என்ன கேட்குறாங்க, நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் ஆட்டம், அதுதான் ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. அதனால் n into
Na ஒரு மாலிகுல்ல உனக்கு கார்பன் டை ஆக்சைடு எத்தனை இருக்கு 2 ஸோ இப்போ இதை நீ சப்ஸ்டியூட் பண்ணினா உனக்கு எல்லாம் முடிஞ்சிடும் ஸோ நவ் ஐ எம் கோயிங் ஃபார் சப்ஸ்டியூஷன் நம்பர் ஆஃப் மோல்ஸ் நீ இப்போ எதை வச்சு நீ கொடுக்குற அப்படின்னா எதை வச்சு கொடுக்கணும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து n ஸ்டாண்ட் ஃபார் மோல் விச் இஸ் பேஸ்ட் ஆன் த வெயிட் ஓகேவா இப்போ நம்ம அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் நவ் தட் இஸ் ஈக்குவல் டு 4.4 நவ் வெயிட் லெட் அஸ் see ஓகேவாமா ப்ராக்டிஸ் தான் வேணும் ரொம்ப ரொம்ப வேணும் 4.4 divided by 44 number of moles into Avogadro number 6 into 10 power 23 into atomicity ஒரு molecule எத்தனை ஆக்சிஜனா 2 இப்போ இதுதான் உனக்கு என்னது number of atoms of oxygen அவங்க கேட்ட number of atoms of oxygen atomicity carbon dioxide 2 number of atoms of oxygen 4.4 gram of carbon dioxide இப்போ இது மாதிரி வரும்பொழுது நம்ம ப்ராப்ளம் இது மாதிரி தான் இருக்கும் நமக்கு கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் சிம்பிளாக இருக்கும் உனக்கு அப்ளிகேஷன் நாலேஜ் தான் முக்கியம் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்தானம் தள்ளனா உடனே இங்கே நான் 10 போட்டுருக்கேன் இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு அடுத்த கட்டம் வந்து உனக்கு இதுதான் கீழே இருக்குது கரெக்டுங்களா இப்போ நம்ம இதை நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போனோம்னா 6 × 2 12 10 டிவைட் பண்ணோம்னா உனக்கு 1.2 × 10⁻23 so this is the number of oxygen atom my option is 1.2 × 10 power 23 you can see 1.2 × 10 power 23 number of oxygen atom okay total number of atoms na ee carbonate சேர்த்துக்கணும் புரியுதுங்களா okay so question நல்லா பார்த்துட்டு பண்ணுங்க so இத ஆன்சர் இதுலயே நான் கவர் பண்ணிருந்தேன் okay இப்போ நம்ம அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் I think this is the last question which has the maximum number of molecule இப்போ क्वेश्चन பாருங்க இந்த மாடல்ல இருந்து நிச்சயம் ஒரு क्वेश्चन இருக்கு நிச்சயம் உங்களுக்கு ஒரு மாடல் வரும் இந்த வாட்டி அதான் வந்திருக்கு number of molecules அப்படிங்கிறது ஃபார்முலா என்னது number of molecules க்கு திரும்பி சொல்றது பழைய போன வீடியோ பார்த்துட்டு வாங்க number of molecules is into n into Na அவகட்ரோ நம்பர் n into Na அவ்வளவுதான் உனக்கு புரியுது ஓகேவா இப்போ உனக்கு வந்து நம்பர் ஆஃப் மோல் என்ன சொல்ற இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகுல் who is having maximum சொல்லிருக்காங்க இப்போ நம்ம வெயிட்டை பேஸ் பண்ணி இருக்கு அப்போ உங்களுடைய ஃபார்முலா என்னதுன்னா given weight by molar mass into அவகட்ரோ நம்பர் இது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அப்ரோச் பண்ணணும் இதுக்கு ஒன்றுக்கும் நம்ம போடணும் ஓகே இப்போ நான் போட்டு காட்டுறேன் பாருங்க எஸ் ஏவுக்கு என்ன உனக்கு வருதுன்னா given weight 7/8 கொடுத்துருக்காங்க 28 into அவகட்ரோ நம்பர் அவ்வளோதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் மாலிகுல் அதுக்கு அடுத்தது பி என்ன கொடுத்துருக்காங்க 2 into ஹைட்ரஜனுக்கு 2 into அவகட்ரோ நம்பர் அடுத்தது சி பாருங்க into அவகட்ரோ நம்பர் எல்லாத்துக்கும் வருது சி யாருடைய இதுன்னு கொடுத்துறாங்க 16 gram of NO2 so அப்போ 16 gram of NO2 உடைய மோலார் மாஸ் நீ பார்க்கணும் நைட்ரஜன் வந்து 14 + O2 32 அப்போ உனக்கு 16/30 40 46 இதை வந்து நீ இப்போ போடக்கூடாது ஏன்னா அவங்க வந்து ஒர்க் பண்ணும்போதே மேக்ஸிமம் கேட்டிருக்காங்க கொஸ்டினை நான் படிக்கும் போதே பிரெயினில் இதை கொடுத்துருந்தேன் மேக்ஸிமம் வந்து என் பிரெயினுக்கு மூளைக்கு சொல்லி வச்சுருந்தேன் அதிகமானது கேட்குறாங்க அப்போ அதிகமானது எப்போனா பெரிய நம்பர் அப்போ இது பாருங்கள் இது பார்க்கும்போது ஸ்மால் நம்பர் டிவைட் பை பிக் நம்பருக்கும் ஃப்ராக்ஷனில் வரப்போகுது இப்போ இதுக்கு நிச்சயம் ஃப்ராக்ஷன் ஆனால் எனக்கு இந்த இடத்துல உனக்கு ஆல்ரெடியே நம்ம கண்ணு பார்க்குறது என்னென்னா இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் 1ன்னு வந்துருச்சு அப்போ இது பாருங்கள் பார்த்தாவே தெரியுது இதை ஆடே பண்ண வேண்டாம் இதை ஆட் பண்ண தேவையே இல்லை 40 + 10 40 ஸோ 16/40 நிச்சயம் வேல்யூ என்னவாக இருக்கணும் ஆன்சர் 1ஐ விட சிறியது அப்படிங்கிறதால இதுக்கப்புறம் ஃபர்தராக இதுக்கப்புறம் மைண்டில் கண்ணு போக்குறதோட நிறுத்திக்கோ அதுக்கப்புறம் இந்த 14 + 3 ஆட் பண்ணாத அதிகம் அப்போ 1ஐ விட லெஸ்ஸு நமக்கு என்ன கேட்குறாங்க ஹையஸ்ட் கேட்குறாங்கன்னு இதுக்கு மேலே நீ என்ன பண்ண வேண்டாம் போடவே வேண்டாம் அடுத்தது
டி மட்டும் போய் பார்த்துக்கோ, ஒரு கண்ணால் அப்படியே பாருங்க. என்னன்னா இந்த இடத்துல நீ பண்ணிக்கலாம். என்னது 16 டிவைடட் பை 32. ஓகே, தேவையில்லை, ஏன்னா இது ஃப்ராக்ஷன். அப்போ இது வந்ததுலேயே ஹையஸ்ட் ஒன்று வந்து உன்னுடைய ஆன்சர் இஸ் பி. ஸோ தட் இஸ் ஃபார் 2 கிராம் ஆஃப் ஹைட்ரஜன். இப்போ இதுதான் நான் சொல்றது ட்ரிக் அப்படிங்கிறது. எப்படி நம்ம ஃபுல்லாக பண்ணாமல் இப்போ செய்யும் பொழுதே நமக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஓகே ஸ்டூடெண்ட், ஸோ இதோட நான் இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அடுத்த இன்னொரு வீடியோவில் நாளை சந்திக்கலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், பி enthusiastic, plan your routine, your life practice, and you can get the preparation and discipline போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய success is yours. Don't worry about the result. You concentrate on the process.